கையில் கீரை கட்டுகள், தோலில் புத்தகப்பை, அதிகாலை முதல் உடைப்பு, அதற்கிடையே கல்லூரி படிப்பு. மயிலாடுதுறையில் கல்லூரி மாணவர் ஒருவர் குடும்ப ஒருமையை காரணம் காட்டி படிப்பை நிறுத்தாமல் குடும்பத்திற்காக உடைத்துக் கொண்டே தனது கல்வியையும் பயில்கிறார். அவரது தன்னம்பிக்கை பயணம் குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அதிகாலை மணி 5 மயிலாடுதுறை ரயில் நிலையம் அருகே கீரை கட்டுகளுடன் நிற்கின்றார் 18 வயது மாணவர் கிருத்திக். காலை 8 மணி வரை கீரை விற்பனை செய்து அதன் பிறகு கல்லூரிக்கு சென்று மாலை 6 மணிக்கு மீண்டும் கீரை விற்பனையில் ஈடுபடுகின்றார். படிப்புக்காக ஒரு போராட்டம், குடும்பத்திற்காக இன்னொரு போராட்டம், இரண்டையும் ஒரே நேரத்தில் சுமக்கின்றார் இந்த மாணவர். மயிலாடுதுறை அருகே ஆனந்த தாண்டவபுரத்தைச் சேர்ந்தவர் மாலதி. கணவர் பிரிந்த நிலையில் கூலி வேலை செய்து தனது 3 பிள்ளைகளையும் வளர்த்துள்ளார். தாயின் கஷ்டத்தை உணர்ந்த கிருத்திக் 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே பகுதி நேர வேலை செய்து கிடைத்த வருமானத்தை குடும்பத்திற்காக வழங்கியுள்ளார். கொரோனா காலத்தில் குடும்பம் சிரமத்தில் இருந்தபோது 9ஆம் வகுப்பு படித்த கிருத்திக் தருமபுரம் பகுதியில் விவசாயிகள் விளைவிக்கும் கீரைகளை வாங்கி மயிலாடுதுறை நகரில் விற்பனை செய்ய தொடங்கினார். சிறிய அளவில் தொடங்கிய இந்த கீரை வியாபாரம் இன்று குடும்பத்தின் முக்கிய வருமான ஆதாரமாக மாறி உள்ளது. சாயந்தர நேரத்துல கீரை வியாபாரத்துக்கு போனான். 9th இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ செகண்ட் இயர் போயிட்டு இருக்கான். பிகாம் 4-5 வருஷமா கீரை எடுத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ முன்னாடி தருமபுரத்துலயே பக்கத்துலயே மயிலாடுதுறையிலேயே இருந்துச்சு, எடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு வருஷமா பட்டீஸ்வரத்துல போய் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நான் தான் போய் எடுத்துட்டு வருவேன். பையன் காலேஜ் விட்டு ஈவினிங்ல வியாபாரத்துக்கு போவான், காலையிலயும் வியாபாரத்துக்கு போவாப்ல. ரைட், வந்து ஒரு அப்பா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்களோ அந்த மாதிரி என் பையன் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காப்ல. தாயின் கஷ்டத்தை பார்த்து உழைத்தாலும் படிப்பை மட்டும் கிருத்திக் ஒருபோதும் கைவிடவில்லை. தற்பொழுது தருமபுரம் அதீனம் கலைக்கல்லூரியில் பிகாம் படித்து வருகின்றார். ஒருபுறம் கல்லூரி படிப்பு, மறுபுறம் கீரை வியாபாரம் என இதற்கிடையே தனது 2 சகோதரிகளுக்கும் படிப்புக்கு உதவிகளை செய்து வருகின்றார் கிருத்திக். இந்த கீரை வியாபாரம் வந்து 9th இந்த கோவிட்-19 நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வியாபாரம் அந்த வியாபாரத்துல ஒரு சின்ன வருமானம் இருந்தாலும் அது எங்களுக்கு பெரிய வருமானமா எங்களுக்கு கிடைக்குது. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த பார்ட் டைம் ஜாப். இது ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமா அந்த வருமானம் அவ்வளோவா கிடைக்காம இருக்கிறதுனால இந்த கோவிட்-19 அவ்வளோவா வெளில போக முடியல. அதுக்கப்புறம் கஷ்டத்தால நாங்கள் இந்த கீரை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பார்ட் டைமா. சமூக வலைதளங்கள் மற்றும் போதை பழக்கங்களில் சிக்கிக் கொள்ளும் இளைஞர்களுக்கு மத்தியில் கையில் கீரை கட்டுகளுடன், தோளில் புத்தகத்துடன் குடும்பத்திற்காக உழைத்து படிப்பையும் தொடர்ந்து வருகின்றார் கிருத்திக். வயதுக்கு மீறிய பொறுப்பை சுமந்து உழைக்கும் அவரது தன்னம்பிக்கைக்கும் பொதுமக்களும் கல்லூரி நிர்வாகமும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். எங்கள்கிட்ட தான் இந்த பையன் கீரை எடுக்கிறாப்புல. காலேஜ் போயிட்டு வந்து 3 மணி பக்கம் வருவாப்புல. வந்து கீரை வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுவாப்புல. காலேஜ் போகிறாப்புல. ரொம்ப நல்ல பையன், திறமையாக இருக்குங்க. ஒரு புத்திய மதியாக இரு, யார் பேச்சும் கேட்காதுன்னு நாங்களும் சொல்லி வச்சுருக்கோம். அந்த பையனும் இருக்காப்புல. ரொம்ப கஷ்டப்படுதுவோம். அப்பா இல்லாத 2 பொண்ணு, அவங்க அம்மா வச்சுக்கிட்டு இந்த பையன் நல்லபடியாக இருக்கான், நல்லா கஷ்டப்படுறான். அதுமாரி 10 பிள்ளைகளும் அவனுக்கு உறுதுணையாக இருக்கணும். கஷ்டம் வந்தால் படிப்பை கைவிடக்கூடாது என்ற எண்ணத்தை தனது வாழ்க்கையின் மூலம் உணர்த்தி வருகின்றார் மாணவர். செல்போன் மற்றும் சமூக வலைதளங்களில் நேரத்தை தொலைக்கும் இளைஞர்களுக்கு மத்தியில் கீரை விற்று குடும்பத்தை காப்பாற்றி கல்லூரி படிப்பையும் தொடர்ந்து வரும் இந்த தன்னம்பிக்கை இளைஞர்கள் வளர்ந்து வரும் இளைய தலைமுறைக்கு நிச்சயம் ஒரு முன்னுதாரணம்தான். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் கமலக்கண்ணனுடன் சத்தியம் செய்திக்குழு.